அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் ஸ்ரீ பாரம்பூர் வராகி தேவி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிராமணியமும் வைணவம் சைவம் சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடுவோம் தெய்வமாக விளங்கக்கூடியவள்தான் பாரம்பூர் ஸ்ரீ வராகி அம்மன். வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து விட்டது, கடன் கொடுத்த பணம் இனி திரும்பவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வராகி அம்மனை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவமான உண்மையாகவே இன்றளவும் இருக்கிறது. சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இறங்குகிறார்கள். தாயை போன்ற இறக்கும் தாயாள குணம் உடையவர்களாக இருக்கும் வராகி அம்மன் மூர்க்க குணம் உடையவர்களாக உள்ளதனால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறார்கள். இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு. சப்த கன்னியர்களாக பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌரி மாரி மற்றும் வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோர்களில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வராகி அம்மன். எதிரிகள், தீய சக்திகள் மற்றும் எந்தவித கோளாறுகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடைத்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி அம்மன் விளங்குகிறார்கள். வராகி அம்மனை வழிபாட்டினை பலர் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில் மட்டுமே வராகி அம்மனுக்கு தனி சன்னதிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வராகி உள்ளதனால் வராகியை வழிபடுபவர்களுக்கு 3 உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது பெரியோர்களின் வாக்கு. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகி அம்மனை விளங்குகிறார்கள். மற்ற கோவிலில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளாக விநாயகருக்குத்தான் முழு முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முழு முதற் பூஜையாக வராகி அம்மனுக்கே நடத்தப்படுவது மரபு காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மாபெரும் சிறப்பம்சமாகும். வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த தீய விதமான எண்ணங்களுக்கும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகி அம்மனுக்கு உரிய முறையில் மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து வந்தால், அதாவது மனம் உருகி வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வராகி அம்மன் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைந்து வழிபட வேண்டும். வராகி அம்மனுக்கு உரிய திசையாக வடக்கு திசை கருதப்படுவதால் வராகி அம்மனை வழிபடுவர்கள் வீட்டில் தினம் ஒரு அகல் விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கின் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். வழிபடும் போது வராகி அம்மனுக்கு விருப்பமான நீல நிறம், சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம் உடைகளை அணிந்து அவளுக்கு உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரவல்லது. நைவேத்திய பிரசாதமாக மாதுளைப்பழம், தயிர் சாதம், சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபட்டால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். 27 நட்சத்திரங்கள் கிருத்திகை, மூலம், பூரம், ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வராகி அம்மனை வழிபட நிச்சயம் அவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். அதே போலத்தான் 12 ராசிகளில் கும்பம், மகரம் ராசிகளை சேர்ந்தவர்கள் வராகி அம்மனை வழிபட அனைத்து விதமான கஷ்டங்களும் நிகழும். அதாவது கஷ்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் அது அவர்களை அண்டாது என்பது நம்பிக்கை. மேலும் சனியுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்களும் வராகி அம்மனை வழிபட வேண்டும். முக்கியமாக கண்டச்சனி, ஏழரை சனி எந்த திசையால் தொல்லை அனுப்பப்பவர்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகளில் வராகி அம்மன் வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாட்களில் வராகி அம்மனை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம். இது தவிர வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளாக பௌர்ணமி, பஞ்சமி, அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பஞ்சமி திதி என்று வராகி அம்மனை நினைத்து துதிப்பாடி மனமுறை அழைத்து வேண்டினால் வராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. வராகி அம்மனை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி நல்ல ஒரு காலமாகவே அவர்கள் மாற்றி கொடுப்பார்கள். முக்கியமாக சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டுகளில் இந்த வழிபாடு மாபெரும் சக்தி மிக்கது. முக்கியமாக சப்த கன்னியர்கள் பிரம்மி, மகேஸ்வரி அனைத்து வரையும் இவர்கள் 4வதாக இந்த போர் தளபதியாக
அதாவது போர் தளபதியாக மகேஸ்வரியின் போர் தளபதியாக அம்மன் வீற்றிருப்பது மாபெரும் சிறப்பம்சம். பில்லி சூனியம் இருந்தாலும் காப்பாற்றுபவர்களாகவும் நினைத்த காரியம் நிறைவேற்றும் தெய்வமாக வராகி அம்மன் விளங்குகிறார்கள். தஞ்சை பெரிய கோவில் நிறைய சன்னதிகள் உள்ளன. ஆனால் வராகி அம்மனுக்கு இருக்கும் தனி சன்னதி எப்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. வராகி அம்மனை நினைத்து எங்களுடைய கடன் பற்றி அனைத்தும் ஒழிய வேண்டும் நினைத்து வேண்டுபவர்களுக்கு கடனை முழுமையாக அடைத்து கொடுப்பார்கள். அதற்கு முக்கிய காரணம் சோழ மன்னர்களின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் விளங்கியதுதான். சோழ மன்னர்கள் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வார்கள். ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வாராம். குறிப்பாக போருக்கு புறப்பட செல்லும் போது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர் தான் செல்வாராம். அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றாராம். இதனால் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமாகவும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வராகி அம்மனை அதாவது சப்த கண்ணீர்கள் ஒருவரான வராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக இருக்கிறார்கள். வராகம் எனும் பன்றி முகத்தையும் 8 கரங்களையும் உடையவள் பரம்பொருள் வராகி அம்மன். 2 கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டு கருப்பு நிற ஆடையுடித்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார். கொடிய ஏவல் பில்லி சூனியத்தால் இருந்து காப்பாற்றுபவளாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றும் தெய்வமாகவும் திருமண தடைகளை விளக்கும் தெய்வமாகவும் பக்தர்களிடையே மத்தியில் மாபெரும் பிரசித்தி பெற்ற தெய்வமாக வராகி அம்மன் இருக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத அமாவாசைக்கு பின் 10 நாட்கள் ஆசாட நவராத்திரியாக கொண்டாடப்படுவது வழக்கம். அப்போது ஸ்ரீ வராகி தேவிக்கு ஹோமம் அபிஷேக ஆராதனை நடைபெறும். வராகி தேவிக்கு ஒவ்வொரு நாளும் பூமியில் விளையும் பொருட்களை கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆசாட நவராத்திரியில் வராகி அம்மனை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் என்பது நம்பிக்கையாகும். நவராத்திரியில் வராகி தேவனை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் என்பது நம்பிக்கையாகும். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மனநிலையில் அவதிக்கப்பட்டு கொண்டிருந்தால், முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை நாட்கள், திங்கட்கிழமை நாட்களிலும் வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும், கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் புதன்கிழமைகளிலும், கல்வியில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வியாழக்கிழமைகளிலும், பில்லி சூனியம் ஏவல் தோஷம் நீங்க குழந்தை வரம் கிடைக்க வெள்ளிக்கிழமையும், நினைத்த காரியம் கைகூடி வெற்றி பெற சனிக்கிழமை என்று வழிபடுவது சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தில் வரும் வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுவது நல்லது. வராகி அம்மனை 16 முறை வெள்ளம் வந்து நெய் தீபம் ஏற்றி ஒரு மனதோடு தர்ம சிந்தனையில் வழிபட்டால் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.